அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், நம்முடைய வாழ்க்கையில் சில நேரங்களில் திடீரென சிரமங்களும் கவலைகளும் வந்து நம்மை மிகுந்த பதட்டத்திலும் துக்கத்திலும் ஆழ்த்திவிடும். அந்த மாதிரியான தருணங்களில் என்ன செய்ய வேண்டும், எங்கு செல்ல வேண்டும், யாரிடம் உதவி கேட்க வேண்டும் என்று தெரியாமல் நாம் திணறிக் கொண்டிருப்போம். ஆனால் ஒரு முஃமினாகிய நாம் மறக்கக்கூடாத ஒரு உண்மை என்னவென்றால், எல்லா பிரச்சினைகளுக்கும் தீர்வு தருபவன் அல்லாஹ் மட்டுமே. அவனிடமே நாம் திரும்ப வேண்டும், அவனிடமே உதவி கேட்க வேண்டும். இன்று நாம் பார்க்கப் போகும் இந்த அமல் மிகவும் சிறப்பானதும் பலர் அனுபவித்து கூறிய ஒரு அருமையான வழிமுறையும் ஆகும். குரானின் முழு சாராம்சமும் சூரத்துல் பாத்திஹாவில் உள்ளது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள். அந்த சூரத்துல் பாத்திஹாவின் இதயமாக இருக்கும் வசனம் தான் إياك نعبد وإياك نستعين. இதன் அர்த்தம் என்னவென்றால், யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகிறோம், உன்னிடமே உதவி கேட்கிறோம். இந்த ஒரு வசனம் ஒரு முஃமினின் முழு வாழ்க்கை நம்பிக்கையையும் வெளிப்படுத்துகிறது. திடீர் சிரமங்கள் வரும்போது, மிக அவசியமான தேவைகள் இருக்கும்போது, மன அழுத்தம் அதிகமாக இருக்கும்போது இந்த அமலை நீங்கள் செய்யலாம். தொழக்கூடாத நேரங்களை தவிர்த்து எந்த நேரத்திலும் இந்த தொழுகையை நீங்கள் தொழலாம். 2 ரகாத் நபில் தொழுகை நியத் செய்து தொழ ஆரம்பியுங்கள். முதலில் சூரத்துல் பாத்திஹாவை ஓத ஆரம்பியுங்கள். அதில் إياك نعبد وإياك نستعين என்று வரும் இடத்தில் நீங்கள் நிறுத்திக் கொண்டு இதையே மீண்டும் மீண்டும் ஓத ஆரம்பியுங்கள். எண்ணிக்கைக்கு வரம்பில்லை. உங்கள் மனதில் உள்ள கவலைகள் நீங்கும் வரை, உங்கள் உள்ளத்தில் நிம்மதி வரும் வரை தொடர்ந்து ஓதுங்கள். அந்த வார்த்தையின் அர்த்தத்தை மனதில் கொண்டு முழு மனதார அல்லாஹ்விடம் உதவி கேளுங்கள். உங்கள் உள்ளத்தில் ஒரு நிம்மதி தோன்றும். அல்லாஹ் என் துஆவை கேட்டு விட்டான், என் பிரச்சினை தீர்ந்து விடும் என்ற நம்பிக்கை உண்டாகும். அந்த நிம்மதி வரும் வரை நீங்கள் إياك نعبد وإياك نستعين என்று தொடர்ந்து ஓதிக்கொண்டே இருங்கள். அதன் பிறகு சூரத்துல் பாத்திஹாவை முழுமையாக முடித்து ஒரு துணை சூறாவை ஓதி ருக்கூவும் சஜ்தாவும் செய்து முதல் ரகாத்தை நிறைவு செய்யுங்கள். பிறகு 2ஆம் ரகாத்தில் மீண்டும் அதேபோல் செய்யுங்கள். சூரத்துல் பாத்திஹா ஓதும்போது மீண்டும் إياك نعبد وإياك نستعين என்ற இடத்தில் நிறுத்தி இதையே மீண்டும் மீண்டும் ஓதுங்கள். மனம் திருப்தி அடையும் வரை, உள்ளத்தில் உறுதியான நம்பிக்கை வரும் வரை தொடர்ந்து அல்லாஹ்விடம் கேளுங்கள். பின்னர் தொழுகையை முடித்து மனமுருகி துஆ செய்யுங்கள். இந்த அமலை செய்தவர்கள் கூறுவதாவது, அவர்கள் எந்த தேவைக்காக அல்லாஹ்விடம் கேட்டார்களோ அது நிறைவேறாமல் போகவில்லை என்று. ஆனால் நாம் நினைவில் கொள்ள வேண்டியது, நம்பிக்கையுடன், சிரத்தையுடன், முழு மனதுடன் அல்லாஹ்விடம் திரும்ப வேண்டும் என்பதே. அன்பானவர்களே, இந்த அமலை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முயற்சி செய்து பாருங்கள். அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைத்து அவனிடமே உதவி கேளுங்கள். நிச்சயமாக அல்லாஹ் உங்கள் கவலைகளை நீக்குவான். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இப்படி பயனுள்ள இஸ்லாமிய உள்ளடக்கங்களுக்கு சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள்.